இருக்க இடமும் திங்க சோறும் பிழைக்க வேலையும் தந்த பண்ணைக்கு நன்றியோட இரு என சொன்ன ஆண்டைகளுக்கும் திராவிடமே உனக்கு வேட்டி சட்டை கொடுத்துச்சு. படிப்பு கொடுத்துச்சு எல்லாம் கொடுத்துச்சு. அதனால் திராவிட தலைகளுக்கு விசுவாசமாக இரு என சொல்லும் திராவிட ஆசாமிகளுக்கும் என்ன வித்தியாசம் உள்ளது. கும்பிடுறேன் சாமியை ஒழித்தோம் என்றவர்கள் எல்லாவற்றுக்கும் ஆமாஞ்சாமி போடுபவர்களாக நாம் இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கிற நவீன ஆண்டைகளாக ஆகி போனார்கள். அதனை இந்த காணொளியில் காண்போம். உலகெங்கும் மறுக்கப்பட்ட சமூக நீதிக்காக போராடிய உலக தலைவர்கள் எப்படி. இந்திய திராவிட ஈ.வே. ராமசாமி வகையறாக்கள் எப்படி. ஒரே ஒரு விஷயத்திற்காகவேனும் சமூக நீதிக்காக போராடிய உலகத் தலைவர்களுடன் ஈ.வே. ராமசாமியை ஒப்பிட வேண்டி உள்ளது. எந்த ஒரு விஷயத்திற்காக ஒப்பிட வேண்டும். அன்றைக்கு ஈ.வே. ராமசாமியாகட்டும் இன்றைக்கு கி. வீரமணியாகட்டும் திரும்ப திரும்ப தமிழர்களிடம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நாங்கள் உங்களின் உயர்வுக்காக அயராது உழைத்திருக்கிறோம். நீங்கள் அதற்கு எங்களிடம் நன்றியுடன் இருக்க வேண்டும் என பேசுவது. பல நேரங்களில் அவர்களின் இந்த பேச்சு தமிழர்களின் தன்மானத்தை கேலி செய்வதாக தான் உள்ளது. ஒவ்வொரு முறையும் இம்மாதிரியான பேச்சை கேட்கிறபோது இவர்களை விட மானுட விடுதலைக்கு சமத்துவத்திற்கு அரும்பாடுபட்ட எந்த தலைவராவது நான் உங்களுக்காக உழைத்த உழைப்பை மனதில் நிலை நிறுத்தி நீங்கள் எங்களுக்கு விசுவாசமாகவும் நன்றியுணர்ச்சியுடனும் இருக்க வேண்டும் என கூறி இருக்கிறார்களா என யோசிக்க வேண்டி உள்ளது. அமெரிக்க கருப்பினத்தவரின் அடிமைத்தனத்தை ஒழித்த முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் எனக்கு கருப்பினத்தவர்கள் எல்லாம் நன்றி உணர்ச்சியுடன் இருக்க வேண்டும். நான் இல்லையென்றால் நீங்கள் சந்தையில் ஆடு மாடுகளை விற்பது போல் தான் விற்கப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்கிற ரீதியில் பேசி இருக்கிறாரா என பார்த்தால் அவர் மட்டுமல்ல. உலகில் நெல்சன் மாண்டேலா மார்ட்டின் லூதர் கிங்கிலிருந்து நமது அம்பேத்கர் வரை யாரும் எங்களுக்கு நன்றி உணர்ச்சியுடன் இருங்கள் என சொன்னதில்லை. கருப்பின மக்களின் அடிமை விலங்கறுத்து அவர்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க காரணமாக இருந்த ஆபிரகாம் லிங்கன் ஒவ்வொரு கருப்பினத்தவரும் எனக்கு நன்றியுடன் இருக்க வேண்டும் என கூறவில்லை. மாறாக முட்புதர்களை அகட்டி முள்கள் இருந்த இடத்தில் மலர்களை மலரச் செய்தான் லிங்கன் என்று வரலாறு என்னை குறிப்பிட்டால் மட்டும் போதும் என்றே சொன்னார். இம்மாதிரியான உலக தலைவர்களின் பேச்சை கேட்டாவது கி. வீரமணி அறிவு நாணயம் பெற வேண்டும். ஒவ்வொரு தமிழனும் ஈ.வே. ராமசாமிக்கு நன்றியுடன் இருக்க வேண்டும் என சொல்வது அகங்காரமான வார்த்தைகள் என புரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்காவில் வாக்களிக்கும் உரிமை கூட கருப்பினத்தவர்களுக்கு மறுக்கப்பட்டிருந்தது. மார்ட்டின் லூதர் கிங்கின் தொடர் போராட்டத்தின் காரணமாகவே 1965ஆம் ஆண்டு கருப்பினத்தவருக்கு அமெரிக்க அரசு வாக்குரிமை வழங்கியது. கருப்பினத்தவர்களுக்கு வாக்குரிமை மறுக்கப்பட்ட அமெரிக்காவில் தான் கருப்பினத்தவரான பராக் ஒபாமா அதிபரானார். மார்ட்டின் லூதர் கிங் ஒரு போதும் சொன்னதில்லை அமெரிக்காவில் வசிக்கிற ஒவ்வொரு கருப்பினத்தவரும் எனக்கு நன்றியுணர்ச்சியுடன் இருக்க வேண்டும் என. ஆனால் கி. வீரமணி மட்டும் சொல்கிறார் நன்றியுடன் இருக்க வேண்டும் என்று. உயர் சாதிக்காரர்களால் நீதிக்கட்சி உருவானதாலோ என்னவோ ஆண்டைப்புத்தித் தனம் திராவிடர் கழகமாக உருமாறிய பிறகும் அவர்களை விட்டு போகவில்லை. கும்பிடுறேன் சாமியை இன்னும் எதிர்பார்ப்பதற்கான மறைமுக அர்த்தம் தான் எங்களுக்கு நன்றியுடன் இருங்கள் என கி. வீரமணி சொல்வது. நீங்கள் சக மனிதர்களின் இழிநிலையை கண்டு வெகுண்டு எழுந்து போராடவில்லை. உங்களுக்கு சில அடிமைகள் விசுவாசத்துடன் நன்றியுடன் இருக்க தான் பிறருக்காக உழைத்தீர்கள் போலும். கண்ணை மூடிக்கொண்டு நீங்கள் சொல்வதற்கு தலையாட்ட வேண்டும் என தானே விரும்புகிறீர்கள். ஈ.வே. ராமசாமியே அதனை தானே விரும்பினார். திராவிட மக்களுக்கு அவர்களால் அதாவது ஆதித் திராவிடர்களால் ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை. ஆனாலும் நாம் எவ்வளவோ செய்தோம். அப்படி இருந்தும் பிராமணர்கள் தேவலை சாதி இந்துக்களால் தான் எங்களுக்கு தொல்லை என்று ஆதித்திராவிடர்கள் கூறுகிறார்கள். இது நன்றியற்ற பேச்சு.
அவர்கள் படிப்புத் துறையில் முன்னேற வழிகாட்டியவர்கள் நாங்களே. ஆதித்திராவிடர்களின் கோயில் தெரு நுழைவுக்கு முதல் போராடியவர்கள் நாங்கள் தாம். ஆதி திராவிடர்கள் படித்தவர்களாகவும் உத்தியோகஸ்தர்களாகவும் சட்டசபை உறுப்பினர்களாகவும் மந்திரிகளாகவும் ஆனார்கள் என்றால் பார்ப்பனர்களாலா? இதற்கெல்லாம் அவர்கள் நன்றி செலுத்தவில்லை என்றாலும் நமக்கு விரோதிகளாகவாவது ஆகாமல் இருக்க வேண்டாமா? விடுதலை செப்டம்பர் 21 1956. சாதி இந்துக்களை சொன்னால் ஈ.வே. ராமசாமிக்கு ஏன் கோபம் கொப்பளிக்க வேண்டும்? ஒருவன் எந்த சாதியினரால் பாதிக்கப்பட்டானோ அந்த சாதியை குறிப்பிடுகிறான். அவ்வாறாக குறிப்பிடுவதை நன்றியற்று குறிப்பிடுகிறார்களே என ஈ.வே. ராமசாமி புலம்புவது எந்த ஊர் நியாயம்? மீண்டும் அயல்நாட்டு பக்கம் போவோம். தென்னாப்பிரிக்காவின் மக்கள் தொகையில் 80 விழுக்காட்டினராக இருந்த கருப்பினத்தவர்களுக்கு வந்தேரி வெள்ளையர்கள் ஒதுக்கிக் கொடுத்த நிலப்பரப்பு 13 விழுக்காடுதான். வெள்ளையர்களுக்கென்று தனி பள்ளிக்கூடங்கள், நூலகங்கள், மருத்துவமனைகள், பூங்காக்கள், கட்டடங்கள் என எல்லாம் இருந்தது. ஆனால் அங்கே கருப்பர்களுக்கு அனுமதி கிடையாது. வெள்ளையர்கள் வாழும் பகுதியில் நடப்பதற்கு கூட கருப்பினத்தவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. நெல்சன் மாண்டேலாவின் போராட்டமே நிலையை மாற்றியது. நெல்சன் மாண்டேலா சொல்லவில்லை, ஒவ்வொரு ஆப்பிரிக்கரும் எனக்கு நன்றியுடன் இருக்க வேண்டும் என. என் உரிமைகள் பறிக்கப்படும்போது நீ குரல் கொடுப்பாய், உன் உரிமைகள் பறிக்கப்படும்போது நான் குரல் கொடுப்பேன். இதில் நீ மட்டும் ஏன் நன்றி உணர்ச்சி, விசுவாச உணர்ச்சி என்பனவற்றை மத ஸ்தாபகர்கள் எதிர்பார்ப்பது போல் எதிர்பார்க்கிறாய்? எனக்கு விசுவாசம் காட்டாதவன் நரகத்திற்கு போவான் என கடவுள் சொல்வதற்கும் கி. வீரமணி நன்றி விசுவாசம் என்றெல்லாம் பேசும் பேச்சுக்கும் என்ன வித்தியாசம் உள்ளது? இனி பேசும்போதாவது இது போல் அகம்பாவமின்றி பிறரை அவமானப்படுத்துவது போல் பேசுவதை தவிர்ப்பதே நல்லது.